சபையார் யாவரும் எழுந்து நின்று ஆராதனையின் முதல் பாடலாக இந்த நாவில் புது பாட்டு இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இன்று இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்று திருத்துவ ஞாயிற்கு பின்வரும் ஆரம்ப வசனம் ஏசாயா 59 அதிகாரம் வசனம் 17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சாயலாக போர்த்து கொண்டார். ஆராதனை முறைமை திரையில் காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கோரவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும்
உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். இந்த வேளையிலே உன்னத துதிப்பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. சுருக்க ஜெபம் நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா வல்லமைக்கும் வல்லவராகிய கர்த்தாவே, நன்மையான எல்லாவற்றையும் உண்டாக்கி தருபவரே, உமது நாமத்தின் மீதுள்ள அன்பை எங்கள் இருதயங்களில் வேரூன்ற செய்தருளும். உண்மையான பக்தியை எங்களுக்கு பெருக செய்து எல்லா நன்மைகளாலும் எங்களை போஷித்து உமது பெரிய இரக்கத்தினாலே அதிலேயே எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் கர்த்தராகிய உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவ்வாறு வேண்டிக் கொள்கிறோம். அவரே உம்மோடும் பரிசுத்த ஆவியின் ஒருமைப்பாட்டிலும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறார். ஒரே தேவனே, இப்பொழுதும் என்றென்றும் ஆமீன். சபையர் அமர்வும். இந்த வேளையிலே வேத பாடங்கள் வாசிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பாடம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 19ஆம் வசனம் வரையிலும் பக்கம் 34. இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பாடம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 19ஆம் வசனம் வரையிலும் பக்கம் 34. யாக்கோபு பேர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்திற்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். உன் மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வேடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. இது கர்த்தருடைய வசனம்.
இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் பாடும். சங்கீதம் 139 மாறி மாறி வாசிக்கப்படும். கர்த்தாவே, நீ என்னை அறிந்து இருக்கே. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடலும் படுத்து இதாலும் என்னை சூழ்ந்து இருக்க. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். முப்பதிலும் பிற்புறத்திலும் நீ என்னை நெருக்கி உமது கத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். நான் விடிய காலத்து செய்திகளை எடுத்து சமுத்திரத்தின் கத்தை அந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்வோம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டின் பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 25 வரை. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டின் பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 25 வரை. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளால் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கையிலே அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புதிர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொண்டு இருக்கிறார். நம் பிள்ளைகளால் ஆனால் சுதந்தருமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுடன் சுதந்திரமே. கிறிஸ்துவுக்கு உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்துக்கு பாடுகள் இனி நம் இடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளை அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டித்த ஆனது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டே இருக்கிறது. அது என்ன என்றால், சிருஷ்டியானது அழிவுக்கு உரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய மகிமையான சுயதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டி அனைத்து சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுதினவர்களே மாய்க்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்து இருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகாமல் தவித்து பிரவேசவதனை படுகிறது. அதுமல்லாமல் ஆவியின் முதன் பலங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு ஆகிய புதிர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறதா அல்ல. ஒருவன் தன் காணாகிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இது கடவுளுடைய வசனம்.
அப்பா அந்த நேரம் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஒரு குடும்பம் ஆண்டவரே எனக்கு இங்கே வாஞ்சியா வந்திருக்கோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரை கேட்க வந்திருக்கோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எங்களை நிரப்பிடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை அபிஷேகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஆண்டவரே அவர் அபிஷேகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதைக்குள் போகிறதுக்கு ஆண்டவரே அந்த வழியை நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே. இரண்டாவது பாடலாக நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க. இந்த பாடல் முழு இதயத்தோடு கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து பாடுங்க. இந்த பாட்டை உங்கள் பாரத்தில் மனசில் இருக்கிற ஒவ்வொரு பாரமும் சரி,
இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பரிசுத்த சுவிசேஷ பாகம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24லேருந்து 30 மற்றும் 36லேருந்து 43. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பரிசுத்த சுவிசேஷ பாகம் மத்தேயு அதிகாரம் 13 வசனங்கள் 24லேருந்து 30 மற்றும் 36லேருந்து 43. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தை நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமையில் காளைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்டு போது காளைகளும் காணப்பட்டு வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் காளை எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், காளைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவரை நோக்கி, முதலாவது காளைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரித்து கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையை என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றான். வசனம் 36. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் காளைகளை பற்றி ஊமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதி உத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரன், காளைகள் பொல்லாங்களுடைய புத்திரன். காளைகள் விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுக்கிற அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர் தேவ தூதர்கள். ஆதலால் காளைகளை சேர்த்து அக்கினியில் சுத்தரித்து போல இவ்வுலகத்திலும் முடிவு நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமமும் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தை சூரியனு போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறவர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான். இதே கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமருவோம், ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற ஆண்டவரை, கேட்ட வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். கேட்ட சுவிசேஷ வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உன் வார்த்தையிலேருந்து நம்ம தயனிக்க போதுமாப்பா, நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த வாரத்தோட வசனத்தை எங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு வசனமாக எங்களுக்கு இருக்கணும் ஜெபிக்கிறோமாப்பா. ஆமீன். சோஸ்திரம். இன்றைக்கு என்னோட sermon தலைப்பு வந்து Stairway to Heaven. அதாவது Stairway to Heavenனா தாங்கா க சுர்கா, ஏணி படி, ஏணி படி வருது. ஸ்டேவே படி, ஏணி எங்கே போகுது? ஏணி சொர்க்கத்துக்கு ஏணி வருது. ஓகே, கரெக்ட். ஸோ அதுதான் என்னோட தலைப்பு. ஸோ அது எங்கேருந்து நம்ம பார்க்குறோம்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 10லேருந்து 19 முதல் வாசித்த பாடம். ஸோ இந்த தலைப்பில், இந்த ஸ்டேவே டு ஹெவன் தலைப்பில் ஒரு பாப்புலர் ராக் பேண்ட் இருந்துச்சு 1970s. சிமம்பிளாஸ் துஜோப்ளோவில் ஒரு பாப்புலர் ராக் பேண்ட் இருந்துச்சு. அந்த ராக் பேண்ட் பேர் யாரோ தெரியுமா? விர்டவுஸா? பீட்டல்ஸ் இல்லை, பீட்டல்ஸ் நாட் ராக் பேண்ட். இந்த தலைப்பு, அவங்களோட பாட்டு தலைப்பு வந்து ஸ்டேவே டு ஹெவன். வெரி பாப்புலர் பேண்ட் 1970s. யார் பிறந்திருந்தீங்களோ அந்த வருஷத்தில், அமௌண்ட் தட் ஏஜ் தெரியும் உங்களுக்கு. சரி, பாட்டி வின்சன் தெரியுமா? போனியாம் இல்லைம்மா, அது பழைய பேண்ட். ஓகே, அந்த பேண்ட் பேர் வந்து லெட் ஜெப்லின், ராக் பேண்ட் லெட் ஜெப்லின். ஸோ அவங்க தலைப்பு வந்து ஸ்டேவே டு ஹெவன். அது ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து என்ன குறித்து சொல்லுதுன்னா, ஒரு பெண், ஒரு பெண் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா,
அவங்க காசு கொடுத்து சொர்க்கத்துக்கு போக பார்க்குறாங்க. என்னத்தை கொடுத்து? காசு கொடுத்து சொர்க்கத்துக்கு போக பார்க்குறாங்க. ஸோ இட் இஸ் பையிங் அ வே டு ஹெவன். இன்னைக்கு அது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பிலீஃபாக இருக்குது நம்மளை சுற்றி. அதாவது என்னன்னா, காசு கொடுத்தா நான் கடவுளை தெரிஞ்சால் போதும், காசு கொடுத்தா நம்ம போயிடலாம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு ஒரு நம்மளை சுற்றி இந்த பிலீஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சுற்றி இல்லை, த வேர்ல்டு. ஓகே, நம்ம வெரி பாப்புலர் பிலீஃப். ஆனாலும் இன்னைக்கு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அதே தான். ஆனால் கொஞ்சம் ஆதியாகமம் 28ஆவது அதிகாரத்தில் அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, என்ன பார்க்குறோம்னா எப்படி இந்த சொர்க்கத்துக்கு போகிறாரு, என்னதான் நடக்குதுன்னு. ஓகே, இன்னைக்குள்ள வசனம், அந்த பழைய ஏற்பாட்டு வசனம் என்ன பார்க்குறோம்னா, கடவுள் எப்படி யாக்கோப் கிட்ட ஒரு என்னது சொப்பனம் தான் நான் சொல்லுவேன், சொப்பனம் மூலியமாக அவர் பேசுகிறாரு. அதாவது இப்படி அவரோட இன்னொரு வார்த்தை சொப்பனம் என்னது, கனவு மூலியமாக பேசுகிறாரு. ஆனால் நம்ம இதுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி ஏன் யாக்கோப் கிட்ட கடவுளை பேசுகிறது இந்த சொப்பனம் இதில் மூலியமாக இதோட பின் கதை நம்மளுக்கு தெரியணும். ஸோ போன வாரம் என்ன நடந்துச்சுன்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் என்னத்தை பார்த்தோம்? யாக்கோப்பும் ஈசாவும் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க எப்படி பிறந்தாங்க உலகத்துக்கு, என்ன நடந்துச்சு, அவங்க அம்மா ரெபேக்கா மூலியமாக 2 ட்வின்ஸ் வெளியே வந்தாங்க. ஸோ இவங்க ஈசாவையும் ஜேக்கப். அதே நேரத்தில் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் போர்னாக பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும். ஓகேயா? ஸோ ஆனாலும் அது வந்து இங்கே ஒரு தடங்கல் வந்துருச்சு. ஸோ அந்த தடங்கல் என்னன்னா, யாக்கோப்புக்கும் ஈசாவுக்கும் அந்த சாப்பாடு மூலியமாக என்ன கொடுத்தாரு, அவரோட பிறப்பு வந்து தம்பி யாக்கோப் கிட்ட கொடுத்து, பரவாயில்ல எதுனால, ஒரு சூப்புனால, கூழு, அந்த சிவப்பு கூழுனால. ஓகேயா? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சூப் ஆஃப் போல் ஆஃப் சூப் ஆஃப் போல் போல. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சு, ஸோ அது கொடுத்தனால தர்பாலியாக ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் இங்கே கடவுள் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த சத்தியங்கள், ஓகே, த கிரேட் ப்ராமிஸ், அதாவது 3 ப்ராமிசஸ் கொடுத்தாரு, 3 சத்தியங்கள் கொடுத்தாரு. என்ன என்றால், ஒன்று வந்து நிலம், இந்த கிரேட் ப்ராமிஸ். இது வந்து எங்கே பார்க்குறோம்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அப்புறம் அதே நேரத்தில் பீப்புள், ஜனங்கள் மூலியமாக ஆசீர்வதிப்பாங்க. 3வது வந்து ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஏப்ரஹாமுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் கடவுள் கொடுத்த சத்தியம் ஆபிரகாமுக்கும், ஆபிரகாமுக்கு வர போகிற ஜெனரேஷனுக்கும், தலைமுறையும். ஸோ இப்போ இந்த பிளெஸிங்ஸ் சொன்னேன்னு அந்த பிளெஸிங்ஸ் வந்து யாருக்கு போகணும்? முக்கியமாக ஈசாவுக்கு தான் போகணும். ஆனால் இங்கே என்ன ஒரு மாற்றங்கள் வந்துருச்சு. எப்படி மாற்றங்கள் வந்துருச்சுன்னா, யாக்கோப் வந்து ஒரு தில்லுமுள்ள வேலை பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா கூட சேர்ந்து ரெபேக்கா கூட சேர்ந்து ஒரு தில்லுமுள்ள வேலை நடந்திருக்குங்க. எப்படி என்றால், ஈசாவுக்கு போகிற அந்த பிளெஸிங் வந்து டக்குன்னு யாக்கோப்பை உள்ளுக்கு போற வச்சு ஒரு தமிழ் ட்ராமாவை அங்கே பார்த்துருக்கோம். நம்ம ஒரு தமிழ் ட்ராமா அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ யாக்கோப் வந்து அவங்க அப்பாவை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதம், ஈசாவுக்கு போகிற ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு போயிருக்கு. இது எப்படின்னா, நீங்கள் படிங்க, ஏன்னா நான் சொல்ல போகிறதில்ல, இது வந்து சண்டே ஸ்கூல் கதை. ஓகே, ஸோ அதுதான் அங்கே நடந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ இந்த மாதிரி நடந்தனால ஐசக் வந்து அந்த ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு கொடுத்தனால இங்கே எல்லாமே கொஞ்சம் ஓடிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படிலாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்னா, மிக முக்கியமாக கடவுளோட கிருபை இப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த குடும்பம் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் குடும்பம், அதாவது ஒரு தடங்கல் இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஓகே, தடங்கம் ஒரு அட மசாலா கொஞ்சம் குளுவார்கால ஐனி. ஓகே, ஆனாலும் அந்த மசாலாவில் இருக்கிற இந்த குளுவார்காவை யாக்கோப்பை கடவுள்
பாய்ச்சி எப்படி அவர் பொய் சொல்லி அந்த பொய் சொல்லி கூட கடவுளோட ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுத்துதுன்னு நம்ம பார்க்குறோங்க. ஓகே, அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் ஈசாவுக்கு போகிற ஆசீர்வாதம் இப்போ யாக்கோப்புக்கு போனோன்னே அது அங்கேயே நிற்கல. அது ஒரு தீப்புவான ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்கல. ஆனால் இல்லை, என்ன இது நம்ம பார்க்குறோம்னா இங்கே அந்த தீப்பு முன்னால நடந்தது கூட கடவுள் அந்த அவரோட கிருபை மூலியமாக அவரோட பிளான்ஸ் அழகாக எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஸோ இது நடக்க போதும், இது நடந்தனால யாக்கோப்புக்கு என்ன ஆகுனுச்சு, யாக்கோப்பு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு. ஓகே ஃபைன், ஆசீர்வாதம் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆப்பு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன என்றால் அவங்க அண்ணன் ஈசாவ் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, கொலை பண்ண வந்துக்கிட்டு இருக்காரு. இஸ் சேசிங், அதாவது யாக்கோப்பை கொலை பண்ண வர்றாரு. நீ எப்படி என்னை ஏமாற்றி இப்படி செய்ய முடியும்னு சொல்லி அங்கே ஒரு ஃபேமிலி ஒரு சண்டை வருது அவங்க 2 பேர்த்துக்கும், நியாயமான ஒரு சண்டை. ஓகேயா? பட் இங்கே தான் நம்மளோட இந்த வசனம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுது. 10வது வசனத்துலேருந்து 28வது அதிகாரத்துலேருந்து 10வது வசனம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன நடக்குது, 10வது வசனத்துலேருந்து 11வது வசனம். யாக்கோப் வீட்டை விட்டு ஓடுறாரு. ஓகே, ஓடுறாரு. எதனால? அவங்க அண்ணன் ஈசாவை தேடி கொலை பண்ண வர்றாரு. ஸோ அவர் இங்கே பெத்சேடாலேருந்து ஹரானுக்கு ஓடுறாரு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஓடுறாரு. ஒரு இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப டயர்டாகி என்ன செய்கிறாரு, ஒரு கல்லை எடுத்து அவர் தலையில் வச்சு படுக்கிறாரு. ரொம்ப டயர்ட். ஓகே, இந்த பயணம் இந்த பெட்சிடா டு ஹரான் டக்கா 2-3 minggu எடுக்கலாம். ஓகே, இட் குட் பி 2 to 3 weeks ஜேர்னி. ஆனாலும் எங்கேயோ நடு காட்டில் எங்கேன்னு தெரியல. ஆனால் யாக்கோப் என்ன செய்ய பார்க்குறாரு, அவர் பிரேக் எடுக்க பார்க்குறாரு. ஹிஸ் டயர்ட் மேன், ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டேக் பிரேக். ஸோ அவர் வீட்டிலேருந்து ஓடுறதுனால அவர் பெட்டி துணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல, பிளாங்கெட் போல்ஸ்டர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர. சரி நல்லா சந்தோஷமாக எங்கேயோ கம்ஃபர்டபுளாக தூங்கணும் அப்படின்னு அவர் ஒன்றுமே எடுத்துகிட்டு வராதனால அவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ஒரு கல்லை தூக்கி தலை பின்னால் வச்சு தூங்குறாரு. இன்னைக்கு செய்ய முடியுமா இது? நீங்கள் யார் கல்லை வச்சு தூங்க முடியும்? கல்லை வச்சு தூங்கினா நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா இப்படி தான் இருப்பீங்க. ஓகே, ஆனாலும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இப்போ அடுத்த மாதம் செப்டம்பரில் எப்போ போகிறீங்க? உங்களோட September 19th we are doing a mission trip to Orang Asli. So it is a good experience. The church is going to start பண்ணுது. ஸோ அது later on வரும். பட் இதெல்லாம் will come into that. So okay, ஸோ அது ஒரு சைட் இது. ஸோ ஆனாலும் அவர் தூங்கி முடிஞ்சோடனே 12வது வசனத்துலேருந்து 13வது வசனம் படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஓகே, ஸோ இங்கே யாக்கோப் ஒரு இடத்த விட்டு தாண்டி அவங்க அப்பா அம்மா இல்லாத ஒரு இடத்துல இல்லாமல் இருக்காரு. அவருக்கு இவ்வளோ நாளும் என்ன கிடைச்சாலும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சந்தோஷமான ஒரு இடம் இருந்துச்சு, வீடு, அதாவது ஹோம், அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல. ஆனால் இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒண்டியாக இருக்க ஒரு இடத்துல அவர் இங்கே தூங்க வர்றாரு. இங்கே தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. என்ன என்றால் அவர் அந்த தூங்க போதும் கடவுள் யாக்கோப் கிட்ட அவர் அந்த அந்த சொப்பனம் மூலியமாக அவர் என்னமோ காட்ட வர்றாரு. யாக்கோப் கிட்ட என்ன காட்டுறாருன்னா, ஒரு ஸ்டேவே, அதாவது ஒரு தாங்கா எங்கே போகுது, ஒரு தாங்கா மேலே இருக்குது, இன்னொரு தாங்கா கீழே சொர்க்கத்தில் இருக்குது. அந்த தாங்கால யார் நடந்துக்கிட்டு இருக்கா? தேவதூதன்கள் நடந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, காட் ஹிம்செல்ஃப் ஸ்பீக்ஸ் டு யாக்கோப் கிட்ட கடவுள் பேசுகிறாரு. அவரோட வார்த்தை மூலியமாக சொல்கிறாரு யாரு கடவுள்னு யாக்கோப் கிட்ட சொல்ல வர்றாரு. He's trying to say who God is to Jacob. கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் உன் கடவுள், இவ்வளோ நாளாக இருந்த உங்கள் தலைமுறையாக இருந்த கடவுள் நான் தான். உங்கள் தாத்தா ஆப்ரஹாம், உங்கள் அப்பா ஐசக், இப்போ ஜேக்கப்,
இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே நான் தான் உங்கள் கடவுள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. உங்கள் தாத்தா கிட்ட கொடுத்த சத்தியங்கள் ஆபிரகாம் மூலியமாக, ஐசக் மூலியமாக இப்போ உன்கிட்டயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுதான் இங்கே 14வது வசனத்துலேருந்து 15வது வசனம் அவர் எடுத்து சொல்கிறாரு என்ன நடக்கும்னு. ஓகே, அது படிங்க. 14, 15. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கோ, நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஓகே, ஸோ இந்த தாங்கா மூலியமாக ஒரு இந்த இந்த தேவதூதன் நடந்துட்டு போகிற மூலியமாக கடவுள் வந்து யாக்கோப் கிட்ட அவர் யாருன்னு காமிக்கிறாரு. ஸோ யாக்கோப் ஆபிரகாம் கிட்ட இருந்த கடவுள் இப்போ ஐசக் கிட்ட இருந்த கடவுள் இப்போ அவருக்கிட்டையும் இருக்காருன்னு சொல்றாரு. நான் உன்னோட இருக்கேன், எல்லா சத்தியங்கள் அவங்க கிட்ட கொடுத்த சத்தியங்கள் இப்போ உனக்கும் அந்த சத்தியங்கள் அவங்க மூலியமா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 சத்தியங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்றாரு. இந்த வம்சம் எப்படி இருக்கும், உன் பிள்ளைங்க எப்படி இருக்கும், அதே நேரத்தில் உன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்னு எடுத்து அழகாக சொல்கிற அதே 3 சத்தியங்கள் இவருக்கும் வருது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கேள்வி கேட்குற ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம எதுக்காக கடவுள் யாக்கோப்பை தேர்ந்தெடுத்து இவர்கிட்ட பேசணும்? ஏன் யாக்கோப்? அதுதான் நம்ம கேள்வி கேட்கணும். இந்த நேரத்தில் யாக்கோப் கடவுளை தேடி போனாரா? யாக்கோப் நம்ம மன்னிச்சிருங்க, எங்கள் அண்ணன் என்னை சாவடிக்க வர்றாரு, கொலை பண்ண வர்றாரு, என் கடவுளே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை, யாக்கோப் ஒன்றுமே செய்யலை. ஏன் இது நடந்துச்சுன்னா, சாரி, அதே நேரத்தில் இது ஒன்று அது ஒன்று. அதே நேரத்தில் நம்ம வி லுக் பேக் சாப்டர் 27வது அதிகாரத்தில் 20வது வசனம், இங்கேயும் வந்து என்ன நம்ம பார்க்குறோம்னா, அந்த ஆசீர்வாதம் அவங்க அப்பா வந்து ஈசாவுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் மூலியமாக யாக்கோப் பூந்துட்டோன்னே திடீர்னு அவர் மசோ பண்ணோன்னே இங்கே யாக்கோப் என்ன செய்கிறாருன்னா, அவங்க அப்பா அது கட்டியும் வந்துட்டியான்னு அப்படின்னு கேட்குறாரு. அது கட்டியும் வந்துட்டியான்னு கேட்குற போது யாக்கோப் என்ன சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் யாக்கோப் 20வது வசனம் படிங்க. 77வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றார். அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். அவர் என்ன சொல்றாரு? அவர் உன்னோட தேவனாகிய, இந்த வசனம் படிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றார். ஓகே, அது முடிஞ்சு அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். அவர் உம்முடைய தேவன். ஸோ இங்க என்ன பார்க்குறீங்கன்னா, யாக்கோப் என்ன செய்யறாருன்னா, உன்னோட தேவன் சொல்றாரு, என்னோட தேவன் நான் சொல்லவே இல்லை. அதாவது ஜேக்கப் இஸ் சே your God and not my God. ஸோ இங்கே என்ன மிக முக்கியமானதுன்னா, யாக்கோப் வந்து இஷ்டமே இல்லை கடவுள் யாருன்னு. இந்த 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 பிளெஸிங்ஸ் கூட, அவர் இந்த ஆசீர்வாதம் கூட இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், அவருக்கு தேவையே இல்லை. ஆனாலும் அவங்க அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி தான் அவர் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கடவுள்கிட்டே இந்த ஆசீர்வாதம் வேணாம், அவருக்கு he doesn't want. அவருக்கு கடவுள்கிட்ட இந்த ஆசீர்வாதம் தேவையே இல்லை. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. he was not interested at all. ஏன்னா ஒரு பொய்க்காரன். அந்த பொய்க்காரனுக்கு கடவுளை தெரியல. he does not know God. யாக்கோபுக்கு கடவுளை தெரியல. ஆனாலும் இந்த பொய்க்காரன்கிட்ட தான் இன்னைக்கு கடவுள் வந்து இந்த சொப்பனம் மூலியமாக அவர் வந்து பேசுறாரு. இங்க என்னன்னா,
யாக்கோப் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. ஏன் யாக்கோப் இவன் தான் போய் கருணாச்சே, ஏன் ஆன்சர் தெரியுமா? Why does God choose Jacob, யாக்கோப்? எதுக்காக கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கணும்? அதான் இன்னொரு கேள்வி. Why must God choose Jacob? Why must God choose us, நம்மளை இன்னைக்கு, for any of this reason? ஏன் நம்மளை தேர்ந்தெடுக்கணும்? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, இது இஸ் பிகாஸ் கடவுளோட கிருபை. இட் இஸ் பிகாஸ் காட்ஸ் கிரேஸ். கடவுளோட கிருபை மூலியமாக தான் இதெல்லாம் நடக்குது. நம்ம அங்கே போயிட்டு ஓ ஏன் நான் இப்படி அப்படி இப்படின்னு இல்லை. இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் அன்டிசர்விங் கைண்ட்னஸ் டு தோஸ் ஹூ டோட்டலி ஹூ ஆர் அன்டிசர்விங். அதாவது கடவுள் தான் இந்த இந்த கிருபையை கொடுக்குறாரு. யார் யாருக்கு இந்த இந்த கிருபை கொடுக்கணுமோ அவர் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஸோ இந்த இந்த சொப்பனம் மூலியமாக, இந்த கனவு மூலியமாக கடவுள் யாக்கோப் கிட்ட இந்த 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 கிருபையை வெளிப்படுத்துறாரு. இந்த கிருபையை அவரே கீழே கம்மிங் டவுன், எப்படி அவர் கீழே வந்து அந்த அந்த தாங்கால வந்து டு பிளஸ் யாக்கோப் தட் இன் ஹீம், அவர் மூலியமாக இந்த உலகமே அந்த கொடுத்த சத்தியங்கள் மூலியமாக எல்லாமே ஆசீர்வாதப்படுவாங்கன்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் 16வது வசனத்திலிருந்து 17வது வசனம், எப்படி இது நடந்துட்டோன்னே, இது அவர் அந்த கனவுல நடந்துட்டோன்னே யாக்கோப் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு நீங்க பாருங்க. ஓகே, 16ம் 17வது வசனம் படிங்க. யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். ஸோ இங்கே திடீர்னு அந்த இடம் வந்து அந்த இடம் அவர் தூங்குற இடம் வந்து திடீர்னு ஒரு ஸ்பெஷலான இடமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில், அந்த யூதா மக்கள் டைமில் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கடவுள் காட்ஸ், அதாவது வேற வேற கடவுள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்லுவாங்க, போர்ட்டல்னா ஒரு ஸ்பெஷல் இடம் இங்கே வந்து சும்மா இங்கே வச்சுக்கோமே, இங்கே ஒரு இடம் திறந்து இங்கேருந்து போல லிங்க் சுருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவர் என்ன செய்யறோம், ஓ இங்கே கடவுள் இருக்கிற இடம், ஸோ நான் இங்கே என்ன செய்யணும், ஒரு என்ன செய்யறது, ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. இஸ் புட்டிங் அ ஆல்டர். எதுக்காக? கடவுள்கிட்ட பேசுறதுக்காக. That was what Jacob was thinking. And அது முடிஞ்சு என்ன சொல்றாரு, surely the Lord is in this place and this is the gate of heaven அப்படின்னு சொல்றாரு. இங்கே தான் கடவுள் இருக்காரு, இங்கே தான் அந்த கேட் இருக்கு, மேலே சொர்க்கத்துக்கு போகணும். ஆனாலும் அவர் இது சொல்லும் போதும் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இதுக்கு முன்னால இந்த யாக்கோப் ஒன்றுத்துக்கும் என்னது பயப்படாத ஒரு இது, கடவுள் இருக்காரா இல்லையான்னு கூட இருந்த ஒரு யாக்கோப் இன்னைக்கு இப்போ இது நடந்தோடனே பயப்படுறாரு. ஏன்னா இப்பதான் உண்மையிலே கடவுள் இருக்காருன்னு நம்புறாரு. He knows. அவர் இப்படிப்பட்ட ஒரு கடவுள், கிருபை உள்ள கடவுள்னு அவருக்கு தெரியுது. அந்த கடவுள் அப்போ அந்த நேரத்தில் யாக்கோப்புக்கு தெரியுது அவர் யாருன்னு, எப்படிப்பட்ட ஒரு சின்னர்னு அவருக்கு தெரியுது. இங்கேருந்து தான் அவர் என்ன பார்க்குறாரு, he becomes aware. அவரை பார்த்துக்கிறார். ஓ நான் இப்படி ஒரு மனிதனாக இருந்தேனே, இப்படி இந்த மாதிரி ஒரு கடவுள் வந்து என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து பேசுறாரு. இப்பதான் அவரோட அழைப்பை அவர் பார்க்குறாரு. he sees God calling towards him. ஸோ இது முடிஞ்சு நம்ம பார்த்தோம்னா யாக்கோப் இப்படி ஒரு பிக் ஃபிகராக, எப்படி ஒரு தலைவனாக இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். காட்ஸ் பிளான், அதான் நான் சொன்னல, கடவுளோட பிளான் எப்படி யாக்கோப் மூலியமாக எல்லாம் வெளிப்படுத்துதுன்னு. அதுதான் கடவுள், கிருபை உள்ள கடவுள். கடவுளோட கிருபை யாருக்கு வரணுமோ அது கடவுள். நம்ம போயிட்டு அங்கே சொல்ல முடியாது, ஏய் நீ
ஐயோ நீங்களா, அது நம்மளுக்கு வேலை இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம போய் மற்றவங்க சொல்ல முடியாது, இவெல்லாம் பாருங்க அது உங்கள் வேலையே இல்லை, என் வேலையும் இல்லை. கடவுள் பார்த்துக்குவாரு. கடவுள் தேர்ந்தெடுத்தாருன்னா, அவர் அழைக்கிறாருன்னா அவர் பார்த்துக்குவார். ஸோ டோன்ட் பி சேபோ. இதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம வந்து என்ன செய்யறோம், அந்த நேரத்தில் நம்ம கடவுள் ஆயிடும். ஸோ அந்த நேரத்தில் இங்கே யாக்கோப் எப்படி கடவுளை பார்த்தாரோ, எப்படி அவரோட அழைப்பை ஏற்றுக்கிட்டாரோ, அது முடிஞ்சு அவர் எப்படி கடவுள் அவரை வழி நடத்தினாரோ அதெல்லாம் நீங்கள் படிங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து காட்ஸ் கிரேஸ், கடவுளோட கிருபை. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன நம்ம பார்க்குறோம்னா, கடவுள் டஸ் நாட் forsake his people. அதாவது கடவுள் அவரோட தேர்ந்து ஆளுங்களை கைவிட மாட்டார். கடவுள் இப்போ பேசி முடிஞ்சு யாக்கோப் காலையில் அவர் ஏஞ்சிட்டோன்னே என்ன நடக்கிறது, அவர் சொல்கிறாரு, ஓ ஷோலி த லார்ட், கடவுள் இந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடவுள் எப்பவுமே அவரோட இருந்திருக்காரு, அவருக்கு தெரியல. அவர் கடவுள் அங்கே கண்டோன்னே கடவுள் வரல, கடவுள் அவரை வழி நடத்திட்டு தான் இருந்திருக்காரு இவ்வளோ நாளாக. இல்லாட்டி ஒன்று ஈசாவை சாவடிச்சிருக்கலாம் எப்பயும். ஸோ இட் இஸ் ஆல் காட்ஸ் பிளான். ஆனால் இதுதான் வந்து யாக்கோப்புக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவர் நினச்சிக்கிட்டாரு இங்கே தான் கடவுள் இருக்காரு. இல்லையே, அதுக்கு முன்னாலேயே இருந்திருக்காரு அவரோட. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? நம்ம கேட்குற கேள்வி, கடவுளே நீங்கள் உண்மையிலே ஐயோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனாலும் அந்த கேள்வி கேட்க போதும் நம்ம இன்னொரு கேள்வி கேட்கணும், உண்மையாக வேற கேள்வி கேட்கணும். கடவுளே எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, அந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும். ஸோ அது மூலியமாக தான் இங்கே கடவுள் யாக்கோப்பிட்ட சொல்கிறாரு, நான் உன்னோட தானா இருக்கேன், உன்னோடு தான் இவ்வளோ நாள் உறவாடிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இங்கே என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படிச்சீங்கன்னா, கடவுள் அங்கே வந்து ஒரு சத்தியத்தை கொடுக்கல, அவருக்கு புதுசாக ஒரு சத்தியம் கொடுக்கல. உங்கள் அப்பாட்ட கொடுத்த சத்தியம், தாத்தா பாட்டிகிட்ட கொடுத்த சத்தியம், அது கொடுத்தாரு. ஆனால் புதுசாக ஒன்றுமே கொடுக்கலையே. அங்கே என்ன சொல்கிறாரு, உனக்கு கொடுத்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ் மூலிமா, அவங்களுக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங் உனக்கும் மூலியமாக இதை வரணும். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, யாக்கோப்புக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு சின்னாங்கான வாழ்க்கையாக அவர் வாழலை. அவர் யாக்கோப் ஸ்டில் ஒரு பொய்க்காரனாக தான் இருந்தார். அவர் ஸ்டில் அழுதுகிட்டு தான் இருந்தார். he still cried, still struggle, இன்னும் கஷ்டப்பட்டார். he will still lose the people around him. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் இழங்கிடுவார். பட் என்ன மிக முக்கியமாக இருக்குன்னா, இது எல்லாம் இருந்து கூட கடவுள் அவரோட உறவாடினார். God was still faithful to him. நம்ம என்ன சில நேரத்தில் நினைக்கிறோம்னா, கடவுள் ஆசீர்வாதம் வேணும்னா, கடவுள் நம்ம இவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா இருக்கோம்னா, அதெல்லாம் சம்டைம்ஸ் we think God's blessing means life becomes easy. கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா நம்ம எல்லாம் ஓகே செட்டில், இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு. ஆனால் இது தப்பான போதனை. பைபிளில் அது போடவே இல்லை. எங்கே போட்டிருக்கு காமிங்க. என்னது? ஓ, நீங்கள் தமிழில் சொல்கிறீங்களா? சரி சரி, மைக் எடுத்து சொல்லுங்க. எனக்கு ஓகே, தட்ஸ் நோ நெவர் இந்த பைபிளில் சொல்லியிருக்கு. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் மூலியமாக நம்மளுக்கு லைஃப் இஸ் ஈஸின்னு இல்லையே. இன்னைக்கு நம்ம இங்கே நிற்கிறோம், இங்கே இருக்க மூச்சு விடுறோம், அதே ஒரு ஆசீர்வாதம் தானே. உங்களை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள் போயிருச்சா? இல்லையே. தட்ஸ் பிளஸிங். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம குறிப்பாக பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருந்தால் அப்போ நான் திருப்பி கேட்க முடியும், அப்போ கடவுள் உங்களை இவ்வளோ வச்சுருக்காரு, இது பிளெஸ்ஸிங்ஸ் இல்லையா? let me give you another simple example. இன்றைக்கி ஒருத்தன் ஒரு நல்ல காடி வாங்கியிருக்கான். ஓகேயா, கஷ்டப்பட்டு ஒரு காடி வாங்கியிருக்காரு. சரி, அந்த காடி வந்து சும்மா இன்னும் ஒரு காடி, சரி ஒரு ப்ரோடோவா மைவின்னு வச்சோம், வேணாம் மைவியில் வச்சோம். ஓகே, அப்புறம் ஒரு 2 மாதம் சென்று இன்னொரு காடியை பார்க்குறாரு. ஓ, அந்த காடி இன்னும் நல்லா இருக்க அப்படின்னு.
அந்த டிராஃபிக் லைட்டை நிற்க போகுது. பக்கத்தில் ஒருத்தன் மோட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த மனைவியை பார்த்துட்டு, வா காடி நல்லா இருக்க, வா இந்த மாதிரி காடி எனக்கு இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் மனைவி ஓட்டிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம். ஸோ வி டோன்ட் see the blessings there. அதுதான் நம்மளோட ப்ராப்ளம் இன்னைக்கு. நான் இப்படி இந்த காடி ஓட்டினா தான் கடவுளோட ஆசீர்வாதம்னு நினைச்சோம்னா சாலா. ஸோ மெட்டீரியல் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள்னு சொல்கிறோம். நம்மளுக்கு இந்த பொருள் இருந்தால் தான், இப்படி இருந்தால் தான் வி ஆர் ஹாப்பி. கடவுள் நம்மளுக்கு தூங்க போதும் நாளைக்கு காலை ஏந்திரிக்கமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், சீக்கிரமாக போனால் இன்னும் பெட்டர். நேற்று கூட எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க போதும், டோன்ட் சஃபர் அப்படின்னா. ஐ சே ஐம் நாட் சஃபரிங் ஒன், டாய்டா அப்படின்னு. புட் டவுன் த ஃபோனில் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது நானும் எங்கள் அம்மா அப்படி தான் பேசிக்கிறோம். ஸோ ஓகே, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போவுமே இதை நம்ம மறந்துடுறோம். முக்கியமாக நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்க போதும் நம்ம மறந்துடுறோம். அண்ட் அதே நேரத்தில் தேவ வசனமும் அதான் சொல்லுது, காட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் ஹிஸ் பிரசன்ஸ். கடவுளோட ஆசீர்வாதம், அவரோட பரிசு நம்மளுக்கு வந்து அவர் நம்மளோட உறவுறாடுறாரு. சங்கீதம் 23 என்ன சொல்லுது? படிங்க, யாரும் மெமரைஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. அதே எனக்கு தெரியும், அவர் வேப்பராக தான் இருக்காரு, வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் என்னது என்ன? ஓகே, புல்லுல அப்புறம் ஓகே நான் மரண இல்லை இன்னில்லை. ஓகே, வெரி குட். இப்போ அந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கா, நான் அந்த கஷ்டமான நேரத்தில் நடக்க போதும், even though I walk through the valley of the shadow of death, இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போட்டிருக்கா, இதெல்லாம் இல்லையே. தட் மீன்ஸ் அங்கே வேலி இருக்காது, கஷ்டம் இருக்காது, இது இருக்காது, இருட்டு இருக்காது, அங்கே போட்டிருக்கா? போடல தானே. என்ன போட்டிருக்கு கடைசியா? இதெல்லாம் இருக்க போதும் என்ன நடக்கும்? நான் உன்னோட கூட இருப்பேன். சிம்பிள். அதுதான் யாக்கோப்கோ நடந்துச்சு. the exact promise to யாக்கோப். அவரோட வாழ்க்கையை இதுக்கப்புறம் நீங்க படிங்க, 27க்கு அப்புறம் எல்லாம் நடக்க போதும் கடவுள் இருந்தாரா இல்லையா? அவர் முன்னுக்கு இருக்க போதும் அவர் இது கடவுளை பார்க்காத மனுக்கும் அறியாத மனுக்கும் கடவுள் இருந்தார். ஸோ இன்னைக்கும் நம்மளுக்கும் அப்படிதான். Even though I walk through the valley of the shadow of death, my God is with me, you are with me. அதுதான் நம்மளுக்கு கொடுத்த சத்தியம் இன்னைக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தேவ வசனம் அதான் சொல்லுது, ஏவேனோட வசனம் இல்லை, தேவ வசனம், பைபிள் சேஸ்டர். ஸோ நான் சொன்னேன், இதுதான் நம்ம ப்ராப்ளம். நம்ம யோசிக்கிறோம், அந்த கொடுத்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி அதை என்ன சொல்லுவாங்க, ஆட்டுவாங்களா, என்னது ஆட்டுக்கல்லாம் மல்லி இன்னமும் ஒரு கல், அதை பூச்சி ஆட்டு ஆட்டு ஆட்டு, அது நொறுங்கி போயிடும். இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது அங்கே. அந்த மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது சின்னாங்க தான். பட் நம்ம தான் கம்ப்ளீட், அது ரொம்ப கஷ்டமான எடுத்துக்கணும். கடவுள் நம்மளோட எப்பொழுதும் இருக்காரு. God never forsakes his people. அவர் யாருமே கை விடலை. நம்ம தான் கடவுளை கை விட்டுருக்கோம். மூன்றாவது பாயிண்ட், கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ ஸ்டேவே. அதாவது இயேசு கிறிஸ்து தான் உண்மையிலே அந்த படி. இதுதான் அந்த இந்த 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 வசனத்தில் இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை. இந்த ஸ்டேவே, இந்த படின்னு சொல்கிறோம்ல, இது என்னன்னா நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, அது சும்மா ஒரு கனவு தான், சும்மா ஒரு கனவு. மெனி திங் இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் பார்ட் ஆஃப் ஜேக்கப்ஸ் ட்ரீம். அது சும்மா ஒரு கனவு, அது சும்மா அங்கே வந்திருக்கு.
ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா ஒன்று யோவான் 51 வசனம் படிங்க. இயேசு இது சொல்றாரு. John chapter 1 verse 50. John chapter 1 verse 51. ஒன்று யோவான் 51 வசனம். அவர்களை அவர் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஓகே, 2வது படிங்க. 52 படிங்க. அவர்கள் அவரை பணித்துக் கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார். John chapter 1 verse 51. நீங்க எது படிச்சிருக்கீங்க? Got it. What verse is that? What? 1 John. Sorry, 1 John. 1 யோவான் 51. ஸோ இது எங்க கனெக்ட் பண்ணுது? இது யாரு சொல்றார்? இயேசு சொல்றாரு. ஆதியாகமம் என்ன நடந்துச்சு? யாக்கோப் கிட்ட. ஓகே, ஸோ இங்க கடைசி புது ஏற்பாடு பாடத்தில் இது நம்ம பார்க்கணும். ஸோ இயேசு வந்து இட்ஸ் டெல்லிங், இதுதான் you shall see heaven open and the angels of God ascending and descending upon the Son of Man. Upon the Son of Man. அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக இது நடக்கும்னு. ஸோ அந்த தாங்கா இந்த நேரத்தில் இருக்குல்ல, அந்த அந்த யாக்கோப்பில் இருக்கிற அந்த தாங்கா யாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு தான் அந்த தாங்கா. இயேசு யாக்கோப்கிட்ட சொல்றாரு, நான் தான் அந்த தாங்கா. அங்கே I am the heaven and earth where earth meets. என் மூலியமாக தான் இது நடக்க முடியும்னு. I am the way for sinful people to come to God. இயேசு கிறிஸ்து மூலியமாக முடியும்தான், வேற யார் மூலியமா முடியாது. ஸோ இந்த நேரத்தில் அந்த தாங்கா நம்ம என்ன நினச்சிக்கணும்? நம்ம சீலாப்பா படிக்க போதும், நம்ம எலகோரிதம் சொல்லுவோம், நம்ம கொஞ்சம் ப்ரோப்பகண்டா படிக்க போதும் அது சீலாப்பான்னு படிக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த தாங்கா வந்து நம்மளோட நல்ல செயல்கள் இல்லை, குட் ஒர்க்ஸ்ன்னு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நம்மளோட சர்ச் அட்டெண்டன்ஸ் இல்லை, நம்ம பேப்டிசம் இல்லை, நம்ம பேப்டிசம் அண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லை, நம்ம காசு கொடுக்குறோம்னா இவ்வளோக்கு இவ்வளோ நம்ம காசு கொடுக்குறோம் அதுதான் தாங்கா அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த தாங்கா வந்து இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவர் தான் மேலேருந்து கீழே வந்து, பரலோகத்திலேருந்து கீழே வந்து நம்ம உலகத்துக்கு அவர் தான் நம்ம வாழ முடியாத வாழ்க்கை அவர் வாழ்ந்து நம்மளுக்காக சிலுவையில மறுத்தார். அது 3ஆம் நாள் உயிர் தெழுந்து now through him, அவர் மூலியமாக இந்த தேவராஜ்யம் ஹெவன் இஸ் ஓப்பன். கடவுள் நம்மளோட இன்னைக்கு கீழே நம்மளோட கூட இருந்து ஒரு வாடுறாரு. God has come near to us. So what? இன்னைக்கு அப்ளிகேஷன் நீங்க சொல்லலாம். So what பற்றி இன்னைக்கு எனக்கு என்ன? நான் உங்களுக்கு 3 கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன், 3-4 கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு are you still trying to climb your own ladder? சொந்தமா நீங்க அந்த தாங்காவை தேடி நீங்க போறீங்களா? கடவுளுக்கு நீங்களே சொந்தம், என் பலத்தினால நானே போறேன்டா பாடுறேன், நம்ம முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம போக முடியுமா? ஐ எம் குட் இனஃப், நான் ரொம்ப நல்லவன் தானே, கடவுள் என்னை ஏற்றுக்குவார். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா பைபிள்லையும் போட்டிருக்கு, உனக்கு ஒரு இடமே இல்லை, தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் யூ. இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சு தான் உன்னால் உன்னைய நீ காப்பாற்ற முடியும். சொந்த இதில் we cannot do ourselves. 2வது கேள்வி, கடவுளுக்கிட்ட இந்த யாக்கோப் மாதிரி நீங்க ஓடுறீங்களா? are you running away from God like யாக்கோப்?
நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், எஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அந்த என்னது கில்ட், தப்பு என்ன கில்ட் வாட் யூ சே, அந்த குற்ற உயர்ச்சி, அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கோ, யோ இப்படி பண்ணிட்டோமே. அதே நேரத்தில் அவமானமாக இருந்திருக்கும், உங்களுக்கு அவமானமாக இருக்கலாம், சார் நான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் மறுபடியும் யாக்கோபை பாருங்கள், அவர் என்னத்தை கண்டாருன்னு. ஜேக்கப் டிஸ்கவர்ட் சம்திங் அமேசிங். கடவுளை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஓடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கடவுளை வந்து பின்னால் இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. யூ கேனாட் அவுட் ரன் காட். கடவுளை விட்டு நம்ம ஓடவே முடியாது. அதுதான் அவர் கண்டாராங்க. மூன்றாவது விஷயம், டு யூ பிலீவ் தட் காட் இஸ் வித் யூ டுடே? கடவுள் உங்களோட இருக்காரா இன்னைக்கு? எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்குறேன். யார் கடவுளை, அவர் எங்கே இருக்காரு, இதெல்லாம் நான் போய் தேடிக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தி நான் சின்ன பையன் நான் ஒரு ப்ராக்டிக்கல் செய்யும்போது, எங்கேயோ ஒரு சர்ச்சில் நான் ப்ராக்டிக்கல் செய்யும்போது சண்டே ஸ்கூல் எடுத்துட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரு ஊழியம் அதுதான் அந்த டைமில். இப்போ எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் பாருங்கள். ஏன்னா ஒரு பையன் கேட்டான், நான் ஒரு அந்த அந்த கிளாஸ் செய்ய போதும் நான் சொன்னேன், காட் இஸ் வித் யூ எவ்ரி வேணும் அண்ணே, ஐ கோ டாய்லெட் டு காட் தே அப்படின்னு தான் பாருங்க. ஐயோ தெய்வமே, அந்த நேரத்தில் நான் படித்த படிப்பு STMலாம் கொஞ்ச நேரம் மறந்துட்டேன். சரி ஐயா யூ கோ நாஸ் பாடுறீங்களா அப்படின்ட்டு. God is with us. கடவுள் நம்மளோட எங்கே போனாலும் இருக்காரு. இந்த கேள்வி இஸ், நம்மள இருக்கிற ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபைனான்ஷியல் வரிஸ், ஹெல்த் கன்சர்ன், இந்த நம்மள ப்ராப்ளம், ஹெல்த் நம்மள ஒண்டியாகவும் இருக்கலாம். இதெல்லாம் இருக்க போதும் ஒரே ஒரு கடவுளோட சத்தியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. நான் உன்னோட இருக்கேன். I am with you. When I walk through the valley of the shadow of death, I fear no evil because I am with you. அந்த அந்த சத்தியம் தான் இயேசு கிறிஸ்துல வந்து முடியுது. இயேசு கிறிஸ்துல வந்து முடியறதுனால தான் இன்னைக்கு நம்ம உண்மையிலே அதை நம்பலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு surely I am with you always to the end of the age. உலகம் போற என்னது அழிஞ்சாலும் நான் உன்னோட இருக்கேன்னு சொல்றாரு. உங்க பக்கத்துல இருக்காங்களா, அவங்க கிட்ட கேளுங்க, நீ இருப்பியான்னு. அட போயா, உலகம் நவளி போது நான் உன் மூஞ்ச பார்த்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு. ஆனா இயேசு இருப்பாருன்னு சொல்றாரு. அதுதான் அந்த மாதிரி கடவுளை தான் நம்ம வணங்குறோம். அப்போ ஏன் நம்ம கடவுளை வேணான்னு தூக்கி போட்டுருவோம்? அதான் நம்ம ப்ராப்ளம். ஸோ கடைசியாக யாக்கோப் அந்த நேரத்தில் அவர் நினச்சிக்கிட்டாரு, கடைசியாக அந்த ஒரு இடத்துக்கு வந்தோன்னா இதுதான் என்னோட போச்சு முச்சு, இதுதான் கடைசி எனக்கு அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அங்கே தான் அவர் கடவுளோட கிருபையை பார்க்குறாரு. He thought he was sleeping in the middle of nowhere. எங்கேயோ படுத்திருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு. ஆனாலும் அங்கே தான் கடவுளோட presence of God பார்க்குறாரு. கடவுள் அங்கே இருக்காருன்னு பார்க்குறாரு. அவர் நினச்சிக்கிட்டாரு நான் கடவுள்கிட்டேருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனாலும் இவ்வளோ நாளாக கடவுள் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒரு சபையாக இருக்கும் போதும் இதே தான் நம்மளுக்கும் நடக்குது. கடவுள் நம்மளோட இன்னைக்கு இப்படி தான் மீட் பண்ணுறாரு, நம்மளை இப்படி தான் பார்க்குறாரு. நம்ம வந்து நாட் வி டிசர்வ் டு மீட் ஹிம். நம்ம நான் இப்படி நான் இந்த மாதிரி அப்போ தான் அவர் என்னை பார்க்க முடியும் அப்படின்னு இல்லை. ஏன்னா அவர் கிருபை உள்ள ஒரு கடவுளாக இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு அவர் நம்மக்கிட்ட வராரு. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக என்ன தெரியுதுன்னா, யாக்கோபுக்கு அந்த நேரத்தில் தெரியாத ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு புரியுதுன்னா என்னன்னா, அந்த தாங்கான்னு நம்ம சொன்னேன்ல, அந்த தாங்காக்கு அந்த நேரத்தில் அவருக்கு புரியல. அந்த தாங்காக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த தாங்கா பேர் என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அந்த நேரத்தில் யாக்கோபுக்கு புரியல, he didn't know. ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியுது, பிகாஸ் நம்ம இந்த சைட்ல இருக்கோம். ஸோ அந்த தாங்காக்கு பேர் வந்து இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலியமாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது.
இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம இன்னைக்கு கடவுளோட பிள்ளைங்களாக நம்மளுக்கு கடவுளோட பிள்ளைங்களாக ஒரு டைட்டில் இருக்குது. இயேசு கிறிஸ்து மூலியமாக சொர்க்கம் நம்மளுக்கு இன்னைக்கு திறந்து விட்டுருக்குது. இன்னும் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்களா? நீங்கள் உண்மையிலே நம்புறீங்கன்னா ஆமீன், அல்லேலூயா. கடவுளோட கிருபை உங்களுக்காண்டி இருக்குது. ஆனாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பலைன்னா இன்னைக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேலே உங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இப்போதான் வந்துச்சு போயிடுச்சு, நேரம் வந்திருக்கிறது. ஏன்னா யாக்கோப்பு கண்ட கடவுள், யாக்கோப்பு கிட்ட வந்த கடவுள், அதே கடவுள் தான் இன்னைக்கு நம்மகிட்டயும் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் மித்து, நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ன நடந்தாலும். லெட் அஸ் ப்ரே. நேசிக்கிற ஆண்டவரே, உன் வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். உன் வார்த்தை உண்மையான உள்ள வார்த்தை. சில நேரத்தில் எங்களை அறியாமலே நாங்கள் சில விஷயங்களை செஞ்சிடுறோம். உன் வார்த்தை மூலியமாக நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, நான் உன்னோடு இருப்பேன் கடைசி வரையும் அப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த சத்தியத்துக்காக நன்றி சொல்கிறேன். மறுபடியும் இந்த வாரத்துக்கு நம்ம ஆரம்பிக்க போதும், இந்த உலகத்துக்கு நம்ம சென்று போதும் அப்பா, கேட்ட வசனத்தை மூலியமாக, கேட்ட தைரியத்தின் மூலமாக நீங்கள் எங்களை வழிநடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். எழுந்து நின்று நம்ம நேச விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமனிடத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மண்டலத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொது பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனிடத்தில் ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொடர்ந்து சுவஸ்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையில் உள்ள மக்களுக்கு 2 அறிவிப்புகள். முதலாவது அறிவிப்புகள் வந்து, இந்த நாட்கள் ஒரு கோட் மாதிரி எல்லாம் ஒத்திச்சுக்காங்க. அது QR கோட்டு. காணிக்கை வந்து நீங்கள் QR கோட்டில் போடலாம், ஓகேங்களா? 2வது அறிக்கை வந்து, அடுத்த மாதம் 16ஆம் தேதி 8வது மாதம் CWF வந்து பிரேக்ஃபாஸ்ட் சேல் செய்கிறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும் எங்களுக்கு. அடுத்த மாதம் 16 நாங்கள் வாரம் உங்களுக்கு வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ ஜெபன் எடுத்து கடந்து சொல்லுவோம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தை நீர் ஆசீர்வதியும் தேவனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் எதுவுமே எங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை ராஜா, நீர் கொடுத்திருக்கீர் ராஜா. அந்த தாழ்ந்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா.
நாம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வலிமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வாக்கருளினவரே, நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகம் எங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ராஜா தேவனே, இந்த நேரத்தில் எங்கள் திருமண்டலத்திற்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களுடைய டைசிஸ் பிஷப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவரோட குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே. குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் சென்ட் மார்க் திருச்சபைக்காக ரெவரன் ஏவியன், ரெவரன் டாக்டர் தீமத்தி, ரெவரன் வின்சன் அப்படிவரை ஒவ்வொரு பிசிசி மெம்பர், ஒவ்வொரு அங்கத்தினருக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த சபையில் கர்த்தாவே நிறைய காரியங்கள் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ராஜா, நீர் எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும். தேவனே, உமது நாமத்தை அறிக்கையிடுகிற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தில் ஐக்கியப்படும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமைக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும் உமது திருச்சபையை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டு அருளும். நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசங்களுக்காகவும் பற்பல நிலைமைகள் அழைக்கப்பட்ட யாவருக்கும் நன்றி தேவனே, நன்றி. குறிப்பாக கர்த்தாவே, இந்த மலேசியா தேசத்தில் 3 இன மக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ராஜா, கர்த்தாவே, குறிப்பாக கர்த்தாவே 1ஆம் தேதி 8வது மாதம் இந்த நிகழ்ச்சிமா வட்டாரத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேர்வுகள் வருகிறது ராஜா. நீர் ஒருவரை அறிந்திருக்கிற ராஜா, யார் தலைவராக எடுக்க வேண்டும் என்று நீர் அவர்களை தொழுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த 3 இன மக்கள், இந்த நிகிரிஸ்மலின் கர்த்தாவே, 3 இன மக்கள் நல்ல ஞான சிந்தத்தையோடு கர்த்தாவே யாரை எடுக்க வேண்டும் என்று நீர் அறிவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அதிகார வைப்போம் யாவருக்கும் சிறப்பாக எங்கள் யங் டிபர்த்துவான் ஆகும் அவர்களுக்காகவும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் பொதுவான நன்மைகளை தேடவும் இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமும் வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்துக்கும் ஊராருக்கும் எங்கள் சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்கும் சிறப்பாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே, இந்த வாரத்தில் திருமணம் நாள், பிறந்த நாள், இந்த வருடத்தில் SPM STPM எழுதுவர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. அவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் தேவனே. நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை சேவிக்கவும் அவர் எங்களில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறவும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபை அருளி செய்யும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி வியாதிசர்களுக்காகவும் துன்பப்படுகளுக்காகவும் தங்களுடைய அருமையாவைகளை எழுந்தவர்களுக்காகவும் வருந்தவர்களுக்காகவும் நம்பிக்கை அற்றவர்களுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்கள் சேவை செய்வர்களுக்காகவும் அவருடைய துன்பங்களை துடைக்கிறதுக்காகவும் நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். தேவனே, இந்த நேரத்தில் குறிப்பாக நம் சென்ட் மார்க் திருச்சபையில் சேர்ந்தவர்கள் சகோதரி குளோரி சரஸ், ஸ்டெல்லா மேடம், ரூட் டேனியல், அப்பா பாலசுந்தரம், சகோதரி மீனா, அம்மா கிரேஸ், அம்மா சுமித்ரா, அப்பா கோபிச்சான், பிரதர் கிறிஸ்துபர் ஜேக்கப், அம்மா நிர்மா, பிரதர் நெல்சன் ஜெயக்குமார், பிஷப் டாக்டர் ஸ்டீபன் அபராவ் அவர்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜா. அவர்கள் சரீரத்திலும் மனதிலும் ஆத்மாவிலும் கர்த்தாவே நீர் அவர்களை தேற்றும் ராஜா. ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்க எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். தங்கள் காலங்களில் உமக்கு உத்தம சாட்சியாக ஜீவித்து உமது பரிசுத்த வானங்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். தொடர்ந்து ஜெயிப்போம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பரிந்து பேசவும் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார்.
எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வனும் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையில் உம்மை சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமென். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மைகளையும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். சமாதானத்துக்கு எந்திரிச்சு நிற்போம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்று கட்டுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சபையோர் யாவரும் எழுந்து நின்று இந்த வேலையிலே காணிக்கைக்கான பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதே. வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதே. வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேற்றுக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. கண்ணீரம் வீடும் நீலம் பொருளோ கண்ணீரம் ஊற்றார் உலகினரோ. கண்ணீரம் வீடும் நீலம் பொருளோ கண்ணீரம் ஊற்றார் உறவினரோ. கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. அழகுமாய் நினைக்கிறாரே அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகுமாய் நினைக்கிறாரே அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள் வானத்திலும் பூமியும் உள்ளவை எல்லாம் உடையவைகள் எல்லாம் முன்னால் உண்டானது. ஒரு கருத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில்
உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு சோத்திரம் செலுத்த கடவோம். அவருக்கு துதியும் சோசனமும் ஏறெடுப்பது தகுதியாக இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உடைய ஒரே குமாரனாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் சோசனங்களும் துதிகளும் ஏறெடுப்பது எங்கள் தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீ சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாய் எங்களை நீ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீ அவரை அருளினீர். நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பி எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்கள் மாபெரும் மகிமையும் உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து சொல்வோம். வல்லமையும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசனா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஆண்டவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனா. சபையார் உட்காரலாம், முழங்கால் படிக்கலாம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பத்தையும் ராசரசமாக இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமாய் அருள் புரியும். அவர் தம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தமது சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்தை மகிமையான பரமத்திலையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். இந்த அவர் மூலமும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவி வெள்ளத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் உன்முன் நிற்கிற யாவரும் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, என்றுமுள்ள துதிப்பாடலை உண்மை நாங்கள் வணங்குகிறோம். நமது இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது நாம் கிறிஸ்துவின் சரித்த பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேகரான நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உனக்காக கொடுக்கப்படுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அறிதலுடன் உன் இருதயத்தை அவரை உனக்காக ஆகாரமாக உட்கொள்வாயாக. சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதிக்கு நன்றி. நாங்கள் உடைய பண்டிகையில் சேர முடியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உடைய மேசின் கீழ் விடும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தது அல்ல. ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இருக்க செய்கிற நம்முடைய மகளாக இருக்கிறேன். ஆக
எல்லாருக்கும் அழைப்பு உண்டு தேவ பண்டிகை வர. சோச ஜெபம் என்று சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமரனாக இயேசு கிறிஸ்தின் சரீரத்திலும் ரத்தத்தையும் எங்கள் நீ போஸ்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாக உமக்கு ஜீவப்படியாக ஒப்புவிக்கிறோம்.
உமக்கு துதியும் மகிமையும் உண்டாகத்தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆமென். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமேன். சமாதானத்தை போய் ஆண்டவரை செய்யுங்கள். ஆமேன். பிறந்த நாள், திருமண நாள், ஸ்பெஷல் ஒகேஷன், இறுதி பாடலை பாடுவோம்.